அம்மா தாயே அத்தா எப்படியாவது என் குழந்தனுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்க்க போகிறோம், எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு நீ தாயே துணையாக இருந்து அவன் மனசை மாற்றணும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. வாம்மா, வரங்கண்ணா. கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமாங்கண்ணா, சாமிகிட்ட ஒரு வாக்கு கேட்கலான்ட்டு வந்தேன். சரி சரி, கேட்டிங்களா? கேட்டாச்சுங்கண்ணா. சரி 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 சரி, வாங்க. என்னம்மா வேண்டுதல் வச்சுருக்கீங்களா? நீங்கள் என்ன? நான் கோயிலுக்கு வரலான்ட்டு தான் வந்தோம். சரிங்கண்ணா. இப்போ நான் வந்துமா ஒரு தோட்டம் ஒன்று வாங்கலான்ட்டு சரி சரி சாமிகிட்ட வாக்கு கேட்கலான்ட்டு வந்தோம். சரி, அப்படியே கோயிலுக்கு போயிட்டு கேட்டு போகலாம். சரி சரி, அப்படிங்கிறதுனால தான் விஷயம். ஆமாம்மா, அதனால் கோயிலுக்கு வந்தோம். சரி சரி. நீங்கள் ஏதாவது வேண்டுதல் இருக்கா? ஆமாங்கண்ணா, அதுதான் என் குழந்தைனுக்கு அந்த பன்னிக்குட்டிக்கு தான் பொண்ணும் அமைய மாட்டேங்குது, ஒன்றும் அமைய மாட்டேங்குது. ஏதோ காலகாலத்தில் நமக்கு ஒரு கால் கட்டு போட்டோம்னா எங்கன்னா சொன்ன பேச்சு கேட்குறான். இந்த காலத்து பிள்ளைங்க யாருமா சொன்ன பேச்சு கேட்குறாங்க? ரொம்ப எவ்வளோ சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்கன்னா பொண்ணு பார்க்க போனாவே திட்டுறான். எதுக்கு பார்த்தீங்க, என்னத்துக்கு பார்த்தீங்கன்ட்டு விமர்சையா இருக்குது. ஒரு காலக்கட்டு போட்டுட்டுன்னு வச்சுங்க, எங்களுக்கு ஒரு செல்லம் முடிஞ்சது இல்லை. ஆமாம்மா, அதெல்லாம் காலத்துக்கு பண்ணிடணும். இல்லைன்னா அந்த அந்த இளமைங்கிறது வந்து மாறுபட்டுச்சுன்னா அது அவங்களுக்கு அதே பழக்கம் ஆயிரும். அதுக்கு தானே சரி சாமிகிட்ட உத்தரவு கேட்டு வந்தேன். ஆமாம்மா, நல்ல விஷயம். நீங்கள் அதை முதல்ல கண்டிப்பாக செஞ்சு வச்சுருங்க. சரி. அண்ணா 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 அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, நமக்கு முருகரே வந்து காட்சி கொடுத்துட்டாரு. நம்ம நினச்சிக்காரே 2 பேத்துக்குமே சக்ஸஸ் ஆயிரும்ண்ணா. நான் எதிர்பார்த்து வந்த காரியம் நீ எனக்கு முன்னையே ரொம்ப ஆடம்பரமாக ஆடி காமிச்சிட்ட. நான் அந்த லேண்டு அந்த தோட்டத்தை வாங்கணுன்னு ரொம்ப வேண்டுதலோடு வந்திருந்தேன். முருகா, ரொம்ப நன்றிம்மா முருகா. இல்லைண்ணா, இந்த பன்னிக்குட்டிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டுன்னு வச்சுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா ஊருக்குள்ள வந்து நாங்களும் சேர்ந்து அவன் சொத்து திங்கிறோம்னு சொல்லி ஊருக்குள்ள வந்து தலை கட்ட முடியல. எல்லாரும் பேசுறாங்க. ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டுன்னு வச்சுங்க, எங்களுக்கு அந்த சொல்லு வராது. பாத்தீங்களா? கண்டிப்பா, அது தேவையில்லாத வீண் சொல்லு, வீண் பழி. அவன் சொத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? ஒன்றும் பண்ண மாட்டோம். நம்ம தான் எல்லா விஷயத்தையும் தாங்கிக்கிறோம், அதை சொல்ல மாட்டாங்க. ஆனா சுத்த சாப்பிட்றோன்னு ஏன் காது படவே சொல்கிறாங்கம்மா. பார்த்தீங்களாண்ணா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு வைக்கிறது உங்களுடைய முக்கிய பொறுப்பு தான், உங்கள் பங்கு தான் அது. சரி அண்ணா, நான் கிளம்புறேன். அண்ணே கேட்டேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள். கோயிலுக்கு போய்ட்டு திருப்தியாக இருக்குது. சரிம்மா, போயிட்டு வரணும். நீ என்ன தான் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கலான்னு திட்டம் போட்டாலும் அதை விடுறதுக்கு நான் என்ன கேனைனா உன்னை கேவலப்படுத்தணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். ஊரு சனம் உன்னை பார்த்து சிரிக்கணும், நான் அதை பார்த்து ரசிக்கணும். ஏற்கனவே நீ பார்த்து வச்ச பாரு ஒரு பொண்ணு, அந்த இடத்துல 10 ஏக்கரா கேட்க சொன்னவனே நான் தான். நீ வந்து என்கிட்டயே பரிதாபமாக பேசுறியா? உன்னை நான் எந்தெந்த ரூட்டில் அசிங்கப்படுத்தணுமோ அத்தனை ரூட்டையும் நான் ஃபாலோ பண்ணுறவன். என்னுடைய இன்னொரு முகம் உள்ளே இருக்கிறது, வெளிமுகத்தை பார்த்து எடை போடாத. நான் யாருன்னு உனக்கு இன்னும் காட்டலைல, பொறுத்திருந்து பார் என் வேலையை. எந்த சூழ்நிலையிலையும் நீ அழுவணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். அதை மட்டும் வெளியே காட்டாமல் வேலை பார்க்குறவன். நான் யாருன்னு இன்னும் உனக்கு சரியாக தெரியல. என்ன பொறுத்துரு.
கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் காட்டுறேன் நான் யார். நான் தான் உன் அண்ணன். எனக்குள்ளே இருக்கிறவன் வேற மாதிரி ஆள். நிமிஷத்துக்கு யாரை வேணாலும் எப்படி வேணாலும் நான் பயன்படுத்துவேன். அதுக்காக என்னை பார்த்து நீ கோலன்னு கணக்கு போட்டியா? இந்த குட்டச்சியோட குடும்பத்தை அப்புறம் கெடுத்துக்கலாம். நாம் பார்த்து வச்ச லேண்டை போய் பார்த்து குடும்பத்துக்கு உண்டான வருமானத்தை எப்படி பண்ணணும்னு அதுக்காக கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணலாம்.